10th ப்ளஸ் டூ முடிச்சுட்டு உயர்கல்வி படிக்க போகிறீங்களா? ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்கள் உயர்கல்வியை தேர்ந்தெடுக்கும்போது ஏனோ தானோன்னு தேர்ந்தெடுக்காமல் நல்லா தெரிஞ்சு புரிஞ்சு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு தேர்ந்தெடுங்க. எதை படித்தா நமக்கு உடனே வேலை கிடைக்கும், நல்ல சம்பளம் கிடைக்கும், இது நம்ம ஃப்யூச்சரை மாற்றும், நல்லபடியாக நம்ம லைஃப்பை வந்து நம்ம நினச்சதை விட சிறப்பாக மாற்றும். எல்லா துறையிலும் வேலை கிடைக்கணும், யார் சிபாரிசு இல்லாமல் கிடைக்கணும். எல்லா துறைகளும் மீன்ஸ் உள்நாட்டில், வெளிநாட்டில், ப்ரைவேட்டில், கவர்மெண்ட்டில், ஃபாரினில் போயும் கவர்மெண்ட்டில் கிடைக்கணும். இப்படி ஒரு கோர்ஸை தேர்ந்தெடுங்க. ஒரு காலத்துக்கேற்ற கல்வியை செலக்ட் பண்ணி படிங்க. இல்லை எனக்கு ஆசையாக இருக்குது, சின்ன வயசுலேயே இந்த கோர்ஸ் படிக்கணும்னு ஆசை அப்படின்னு ஆசைக்காகவோ, இல்லை உங்கள் கூட படிக்கிறவங்க அதில் 4 பேர் 5 பேர் மெஜாரிட்டி அதுதான் படிக்கிறாங்க, அவங்களோடு சேர்ந்து நம்மளும் படிப்போம் அப்படின்னு நினச்சாவோ, அப்படி இல்லை இன்றைக்கி இதுதான் இந்த கோர்ஸ் தான் இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இருக்குது, ட்ரெண்டிங் இந்த ஏஐ மாதிரி கம்ப்யூட்டர் படிக்கிற மாதிரி ட்ரெண்டிங்கில் இருக்குன்னு ட்ரெண்டிங்கெல்லாம் பார்த்து படித்தீங்க அப்படின்னாக்கா படித்து முடிக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். இதுதான் இப்போ ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் கேட்டுங்க. இப்போ தான் நீங்கள் 10th ப்ளஸ் டூ முடிச்சுட்டு வர்றீங்க, இல்லை அப்படின்னா பாலிடெக்னிக் முடிச்சுட்டு வர்றீங்க. ஆனால் உங்களுக்கு முன்னாடி 10 வருஷம் முன்னாடி படித்தவங்க, 15 வருஷம் முன்னாடி படித்தவங்களாம் பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக் இல்லை, பிஇ பிடெக்கு பிகாம் பிஏ படிக்கலை, அவங்களாம் எம்இ எம்டெக்கு எம்காம் எம்பிஏ படித்தவங்கன்னா பிஹெச்டி படித்தவங்க, டாக்டரேட் படிச்சுட்டு, படிப்போட வச்சோம் அதுக்கு மேலே படிப்பு இல்லை, அந்தளவு படிச்சுட்டு இன்றைக்கி ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில் ஒரு 30,000 40,000 சேலரி டெம்பரரி போஸ்ட் கிடைக்காதா, அதுக்கப்புறம் ஸ்லெட்டுன்னு ஒரு எக்ஸாம் எழுத வேண்டியிருக்கு, பரீட்சை எழுதி கிடைக்காதா அப்படின்னு போகிறாங்க. அப்போ அந்த ஒரு தற்காலிக போஸ்ட் வேலைக்கு ஒரு 25,000 30,000 சம்பளத்துக்கு பிஹெச்டி படித்து ஸ்லெட் எக்ஸாம் எழுதி இதையும் தாண்டி வேலைக்கு போகிறதுக்கு சிபாரிசு தேவைப்படுது, பணம் கேட்குறாங்க, 20 லட்சம் 30 லட்சம் பணம் கேட்குறாங்க. இப்படி ஒரு சூழல். அதனால் நான் படித்து ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணி பெரிய பெரிய இன்ஜினியரிங் காலேஜ், பெரிய பெரிய யூனிவர்சிட்டி அதில் படித்து ஃபஸ்ட் கிளாஸை பாஸ் பண்ணி நீங்கள் நல்ல வேலை கிடைக்காம, எதிர்பார்த்த சம்பளம் கிடைக்காம கிடைச்ச வேலையை பார்த்துட்ருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் இதுதான் வாழ்க்கை அப்படின்னா அந்த வாழ்க்கையோடு இவங்க ஒத்து போயிட்டாங்க. படித்த படிப்பெல்லாம் மறந்துட்டாங்க. படிக்கும்போது கிளாஸ் ஃபஸ்ட்டு, காலேஜ் ஃபஸ்ட்டு. இப்போ கல்யாணம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வருஷம் தான் சீக்கிரம் போயிருமே. நேற்று நீங்கள் ஸ்கூலில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்ந்த மாதிரி இருக்கு, நீங்கள் ஸ்கூல் முடிச்சுட்டு வரலையா, அதுக்குள்ளே ப்ளஸ் முடிச்சாச்சா அப்படின்னு தோணுமா இல்லையா? இப்போ பொண்ணு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அவங்க பேரண்ட்ஸ் ரொம்ப ஒரே ஷாக்காக இருக்குது. என்ன ஷாக்காக இருக்குனாக்கா, பையனை நல்லா தங்கமாக வளர்த்துருக்கோம், எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. ஆனால் பல பொண்களை பார்த்து என்ன பண்ணுறாங்க, ஒரு தட்டிக்கிட்டே போகுது கல்யாணம், ஃபிக்ஸ் ஆக மாட்டேது. என்ன காரணம் அப்படின்னா, இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், என்னென்னா ஜாதகம் பொருத்தமாக இருந்தால் கூட, பையன் படிச்சிருந்தா கூட, அவன் வேலையில் இருந்தால் கூட சம்பளம் லட்சத்துக்கு மேலே இல்லை அப்படிங்கிறத பொண்ணு வீட்டுக்காரங்க வெளியில் சொல்ல மாட்டாங்க. சம்பளம் தான் மெயின். பணம் தான் இங்கே அல்டிமேட், மணி மட்டும் தான் இங்கே அல்டிமேட். இந்த பாருங்கள், அடுத்த தலைமுறை ஒரு காலத்தில் வந்து பெண்களோட கல்யாணம் அப்படி தான் நின்று போச்சு, வரதட்சணை கொடுக்க முடியாதனால. இதையெல்லாம் பார்க்குற நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்கள மாதிரி நீங்கள் ஒரு வழக்கமான கோர்ஸை தேர்ந்தெடுக்கக்கூடாது. உயர்கல்வியாக வழக்கமான கோர்ஸ்னால் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு கோர்ஸை படித்தோம்னா பிஇ இல்லை இன்ஜினியரிங்கோ நான் இன்ஜினியரிங்கோ படித்தோம்னா அந்த படித்து முடித்த பிறகு நம்ம என்ன படித்தோமோ அதில் மட்டும் வேலை கிடைக்கக்கூடாது, எல்லா துறையிலும் கிடைக்கணும். அதுவும் படித்து முடிச்சுட்டு வேலை தேடி அலையக்கூடாது, படிச்சுட்டு இருக்கும்போதே கிடைக்கணும், யார் சிபாரிசுலாம் கிடைக்கணும். அதுதான் காலத்துக்கேற்ற கல்வி. அந்த காலத்துக்கேற்ற கல்வி பொண்ணு இருக்குது. அது என்னென்னா சேஃப்டி மேனேஜ்மெண்ட். இன்னொரு உதாரணம் சொல்ல கேட்டுங்க. நான் டெய்லி தினந்தோறும் காலையில் 11 மணிக்கு நியூஸ் 7 தமிழ் சேனலில் கல்லூரி சாலை அப்படிங்கிற நிகழ்ச்சியில் இதை பற்றி தினமும் சொல்லிகிட்டு இருக்கேன். வழிகாட்ட வேண்டிய என்னோடய பொறுப்பு, ஓகேங்களா? அதனால் வந்து உயர்கல்வி தானே, எதை படித்து அடுத்த 3 வருஷம் ஏதோ காலேஜ் சேருவோம், அந்த காலேஜ் சேருவோம், விளம்பரத்தை பார்த்து சேர்றது, காலேஜோட அட்ராக்ஷனை பார்த்து சேர்றது. காலேஜில் 1000 பஸ் இருக்குது, 1000 பஸ் இருந்து நமக்கு என்ன பிரயோஜனம்? நமக்கு நல்ல வேலை வேணும், லட்சத்தில் சம்பளம் வேணும், படிக்கும்போதே வேலை வேணும். அது மாதிரி காலேஜை வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா, ஒரு ஹைடெக்காக நம்மளே ஹைடெக்காக திங்க் பண்ணிக்கிறது. நிஜத்தில் என்ன கிரவுண்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, உங்கள் வீட்டு பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் யாராவது படிச்சுட்டு வேலையில் இருப்பாங்க. ஒரு அண்ணனோ அக்காவோ படிச்சுட்டு வீட்டு வீட்லையோ அக்கம் பக்கத்துலேயோ இருப்பாங்க. அவங்கள்ட்ட நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேளுங்க. எம்காம் எம்பிஏ பிஇ பிடெக்கு ஏதோ ஒன்று எம்எஸ்சி இதோடு சொல்லுவாங்க. எப்போ முடிச்சேன்னு கேளுங்க. அரியர்ஸ் இல்லாமல் பாஸ் பண்ணியிருப்பாங்க, ஃபஸ்ட் கிளாஸை பாஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ எங்கே வேலை பார்க்குறேன்னு கேளுங்க, சொல்லுவாங்க. எவ்வளோ சம்பளம் வாங்கிக்கலாங்க சொல்லுவாங்க. இது வந்து வழக்கமான கல்வி. என்ன காரணம்னா, நான் சொல்கிற மாதிரி
நீங்கள் இன்றைக்கெலாம் வந்து மெரைன் இன்ஜினியரிங் படிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை ஏரோநாட்டிக்கல் படிக்கிறதும் சாதாரண விஷயம் இல்லை. அப்படியே நீங்கள் ஏரோநாட்டிக்கல் படித்தா கூட நீங்கள் எங்கே வேலைக்கு போக முடியும்? ஒன்லி ஏர்போர்ட் போக முடியும், இல்லை தனியார் ப்ரைவேட் விமான கம்பெனி இருக்குல்லையே அங்கே போக முடியும். ஏர்லைன்ஸில் ப்ரைவேட் ஏர்லைன்ஸில் போக முடியும். நீங்கள் கப்பலுக்கு போக முடியுமா, ரயில்வேக்கு போக முடியுமா, ஆட்டோமொபைல் போக முடியுமா, ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் வேலைக்கு போக முடியுமா, ஒரு பேங்க்கு போக முடியுமா? இல்லை மரைன் இன்ஜினியரிங் படிச்சிட்டீங்க எங்கே போக முடியும்? ஒன்லி கப்பல் கம்பெனி எங்களுக்கு அந்த ஷிப் அங்கே தான் போக முடியும், ஷிப்யார்டு துறைமுகத்துக்கு போக முடியும். கெமிக்கல் எம்டெக் முடிச்சிட்டேன், பிஹெச்டி முடிச்சிட்டேன் கெமிக்கல் இன்ஜினியரிங் எங்கே போக முடியும்? கெமிக்கல் லேபு, கெமிக்கல் கம்பெனிங்களா, அதாவது கெமிக்கல் ஃபேக்ட்ரியாக தர முடியும். எந்த படிப்பு படித்தாலும் அந்த ஒரு துறையில் எதை எடுத்து நீங்கள் படிக்கிறீங்களோ உயர்கல்வியோ அதில் மட்டும்தான் வேலை. ஒரு வேலை அது கிடைச்சாதான். ஆனால் எல்லா துறையிலையும் வேலை, ஒரு படிப்பு ஆனால் பல துறைகளில் வேலை அப்படின்னா சேஃப்டி மேனேஜ்மெண்ட் படிப்பு தான். அதுவும் பல துறையில், அதாவது சேஃப்டி படித்தவனுக்கு ரயில்வே போகலாம், ஏர்போர்ட் போகலாம், கப்பலில் போகலாம், வேற எங்கே போகலாம், இபிக்கு போகலாம், வேற எங்கே போகலாம், உங்களுக்கு ஃபுட் இண்டஸ்ட்ரி போகலாம், மெடிசன் போகலாம், ஹைவே போகலாம், ஸ்டார் ஹோட்டல் போகலாம், பேங்க்கு போகலாம், காலேஜ் போகலாம், குண்டூசி தயாரிக்கிற கம்பெனிலேருந்து அணுகுண்டு தயாரிக்கிற கம்பெனி எல்லா இடத்துக்கும் போகலாம். நம்ம வீட்டில் இருக்கிற டிவி, மொபைலு, காரு, போடுற பெட்ரோலு, கரண்ட்டு, ஃபேனு, நீங்கள் நான் பேசுகிற பார்த்துட்ருக்கீங்களா, உங்கள் எல்லா ஒரு பிராண்டடான பொருள் இருக்குன்னா அந்த பொருள் தயாரிக்கிற இடத்துல கண்டிப்பாக சேஃப்டி ஆஃபீஸர் வேணும். மற்ற கோர்ஸ் மாதிரி இது இப்போ சேஃப்டியை படிச்சுட்டு லோன்னு வேலைக்கு அலைய தேவையில்லை. அப்படியே வேலைக்கு போயும் 20,000 30,000 சம்பளம் கிடையாது. வேலைக்கு இப்போல்லாம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா என்னுடைய மாணவன்லாம் ஒரு 22,000 பேர் உலகம் முழுக்க இருக்காங்க. அண்டார்டிகா தவிர பாக்கி எல்லா கண்ட்ரிலையுமே. ஒரு குறைச்சலாக ஒன்றுமே தெரியாத பையன் 45,000 நல்லா வாய் பேசுகிறவனுக்கு பார்த்தீங்கன்னா 50 லட்சம், 60 லட்சம், 70 லட்சம், 72 லட்சம், 30 லட்சம், 72 லட்சம். இந்தியாவில் வந்து 24 கலெக்டருடைய சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. சேஃப்டிங்கிறது யாருக்கு மிக அற்புதமான, யாருக்கு ஒரு பொருத்தமான படிப்பு அப்படின்னா, அதாவது நான் படித்து தான் வாழ்க்கையில் வந்து என் குடும்பமே முன்னேறணும், என் குடும்பத்தில் அவ்வளோ பண கஷ்டம் சார், எந்த சொந்த பந்தமும் எனக்கு உதவி பண்ணலை, நானும் ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய மாணவன் இல்லை, நல்லா படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கும் டாக்டர் ஆகணும்னு ஆசை, ஆனால் மார்க்கே வாங்க முடியல, நான் எப்படி சார் நீட் எக்ஸாம் எழுதுறது, எனக்கும் கலெக்டர் ஆகணும்னு ஆசை, ஆனால் எனக்கு வந்து அவ்வளோ இங்கிலீஷ் பேச தெரியாது, எனக்கு எதையுமே ரொம்ப ரொம்ப ஆவரேஜ் தான், பிலோ 50 மார்க்கு கீழே தான் எடுப்பேன், ஜஸ்ட் பார்டரை ஒட்டி தான் நான் பாஸ் பண்ணுவேன், ஆனால் மனசு ஃபுல்லாக ஆசையாக இருக்குது, நல்லா படிக்கணும், பெரிய ஆள் ஆகணும், நான் படித்து நல்ல வேலைக்கு போய் குடும்ப கஷ்டத்தில் போகணும் ஆசை தான் படணும் இல்லையே, ஆனால் என் அறிவு எனக்கு ஒத்துழைக்கலை அப்படின்னு இருக்காங்களே, அவங்களுக்கு ஆண்டவன் கொடுத்த மிக அற்புதமான பரிசு இந்த சேஃப்டி மேனேஜ்மெண்ட், இந்த படிப்பு. இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய 20 லட்சம் 30 லட்சம் சம்பளம் வாங்குற எல்லாமே அவரேஜான ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் 30 லட்சங்கிறது என் மாணவன் சாதாரண 30 லட்சம் 35 லட்சம் வாங்கினான்னா கிட்டத்தட்ட 12 கலெக்டருடைய சம்பளம். இது நேர்மையான முறையில். அதனால் படிக்கிற படிப்பை வச்சு நிறையா லட்சம் இல்லை கோடிகளில் சம்பாதிக்கணும், அது நேர்மையான முறையில் சம்பாதிக்கணும், யார் சிபாரிசு இல்லாமல் சம்பாதிக்கணும், படிக்கும்போதே வேலை கிடைக்கணும். அது படிக்கும்போது வேலை மட்டும் இல்லை, அது கௌரவமான வேலை. ஒரு கம்பெனியில் போயிட்டாக்கா சேஃப்டி ஆஃபீஸர்னா டாக்டருக்கு மேலே இன்ஜினியருக்கு மேலே கௌரவமான வேலை. அது அந்த சேஃப்டியை மட்டும் படிக்கும்போதே இவங்க வாங்கக்கூடிய ஸ்டைஃபண்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் இயர் தேர்ட் இயரில் 15,000 20,000 25,000 30,000 30,000 ஸ்டைஃபண்டே. மற்ற கோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் நான் இன்ஜினியரிங் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போனால் இது சம்பளமாக கிடைக்கிது அவங்களுக்கு, ஆனால் இவங்களுக்கு ஸ்டைஃபண்டாக கிடைக்கிது. இந்த ஸ்டைஃபண்டே பார்த்தீங்கன்னா 2 வருஷத்தில் 4-5 லட்ச ரூபா, ஒரு 5 லட்சம் கிடச்சிடும். இந்த 5 லட்சம் வச்சு என்ன பண்ணலாம், இவங்க படிக்கிறதுக்கான எஜுகேஷனோட அடைச்சிடலாம். இவங்க ஸ்டைஃபண்டை வச்சு அடைச்சிடலாம் சேஃப்டி படிக்கிறவங்க. மற்ற கோர்ஸ் அப்படி இல்லை, படித்து 5 வருஷம் 10 வருஷம் ஆச்சு வேலையில் இருக்காங்க, அதனால படிக்கிறதுக்காக வாங்கின லோனை இன்னும் அடைக்கலை. நான் நிறைய பேர் பல லட்சம் மாணவர்களுடைய திருமணமே நின்று போச்சு, நல்ல வேலை கிடைக்காம, வயசு கிராஸ் ஆகி போயிடுச்சு. அந்த கஷ்டம் உங்களுக்கு வராமல் இருக்கணும்னா நல்லா தெரிஞ்சுங்க, ஆசைக்கு படிக்காதீங்க, அடுத்தவனை பார்த்து படிக்காதீங்க. உங்கள் தேவை என்ன, உங்கள் குடும்ப சூழல் என்ன, அப்பா அம்மா எப்படி கஷ்டப்படுறாங்க, அப்பா அம்மாவோடைய கஷ்டத்தை பார்த்து படிங்க, உங்கள் உயர்கல்வியை தேர்ந்தெடுங்க. உங்கள் உயர்கல்வி தான் உங்கள் எதிர்கால வாழ்க்கை. யாரும் வந்து உதவி பண்ண மாட்டாங்க. இன்றைக்கி உங்கள் ஃப்ரெண்ட்ஸு படிக்கிறேன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸோட அவங்க குடும்பத்தில் உள்ள சூழல் எப்படியோ, ஆனால் உங்கள் குடும்ப சூழல் என்ன உங்களுக்கு தான் தெரியும். அதனால் படிப்பை வச்சு உடனே வேலைக்கு போகணும், லட்சம் இல்லை கோடியில் சம்பாதிக்கணும்னா இதை விட சிறந்த படிப்பு எனக்கு தெரிஞ்சு இல்லை. வேணும்னா நீங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஃபாரினில் துபாயில் குவைத்தில் ஓமனில் இல்லை அமெரிக்காவில் லண்டனில் எங்கேயாவது இருந்தாங்கன்னாக்கா அவங்களுக்கு ஃபோன் அடித்து கேளுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லை அக்கம் பக்கத்தில் உள்ள சொந்த ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட கேளுங்க, அது மாதிரி சேஃப்டி படித்தா லட்சத்தில் சம்பாதிக்கலாமா, கௌரவமான வேலை, டாக்டர் மேலே டாக்டரை விட இன்ஜினியரை விட ப்ரெஸ்டீஜியஸான ஒரு மரியாதையான வேலையா அப்படின்னு சொல்கிறாரு.
அந்த தினந்தோறும் நியூஸ் 7 தமிழ் சேனல் சொல்லிட்டு இருக்கேன். காலைல 11 மணிக்கு கல்லூரி சாலை நிகழ்ச்சி டெய்லி பேசிகிட்டு இருக்கேன். வேணா பார்க்க சொல்லுங்க, பார்ப்பாங்க. இல்லைன்னா இந்த லிங்க் அவங்க அனுப்புங்க. இது உண்மையான கேளுங்க. அவங்க யாரும் உங்கள் ரிலேஷன் ஆகிய எனக்கு தெரியாது. இது உண்மையான என்னை விட தெளிவாக அவங்க சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட இன்னொன்று கேளுங்க, நான் அந்த கோர்ஸை படிக்கிறோமான்னு கேளுங்க. அப்படி யாரும் உங்களுக்கு ஃபாரினில் இல்லை அப்படின்னாக்கா உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஃபேக்ட்ரி நிச்சயமாக எல்லா மாவட்டத்தில் இருக்குது. அந்த மாவட்டத்துக்கு போங்க, அந்த ஃபேக்ட்ரிக்கு போங்க. அந்த ஃபேக்ட்ரியில் போய் சேஃப்டி ஆஃபீஸரை பார்க்க முடியுமான்னு கேளுங்க. பார்த்து அவர் நானும் சேஃப்டி படிக்க போகிறேன்னு கேளுங்க. உங்களுக்கு என்ன சம்பளம் மதிப்புறையாக அவர்கிட்ட கேளுங்க. அவர்கிட்ட நீங்கள் கேட்கணும்னு தேவையில்லை, அவர் பார்த்தா புரிஞ்சு போயிடும். சப்போஸ் உங்களால் சேஃப்டி ஆஃபீஸரை பார்க்க முடியல அப்படின்னா அந்த ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ண யாரை வேணாலும் கேளுங்க. ஒரு டர்னரு, மிஷினிஸ்ட்டு, ஒரு டிரைவர், எலக்ட்ரிஷியன், யாராச்சும் டாக்டர் கூட இருப்பார். அவர்கிட்ட கேளுங்க, சார் சேஃப்டி ஆஃபீஸர்னால் யார் சார், அவரோட சம்பளம் மதிப்பு மரியாதை என்ன சார், பவர் என்ன சார் அவருக்கு அப்படின்னு கேளுங்க. அவங்க ரொம்ப விலாவாரியாக சொல்லுவாங்க. அவங்க என்னை விட தெளிவாக சொல்லுவாங்க. சரிங்களா? அதனால் நான் இல்லை, இன்னும் 1000 பேர் இந்த மாதிரி சேனலில், யூடியூப்பில், சோசியல் மீடியாவில் இந்த கோர்ஸை படிங்க அந்த கோர்ஸை படிங்கலாம் சொல்லுவாங்க. ஆனால் அந்த கோர்ஸை படித்தா பல துறைகளில் வேலை கிடைக்குமா, படிக்கும்போது ஜாப் கிடைக்குமா, அது நிஜமாக நம்மளால் அந்த ஃபீஸ் ஈஸியாக கட்ட முடியுமா, இதெல்லாம் ஸ்டைஃபண்ட் உள்ள கிடைக்குமா, இதெல்லாம் பார்த்துக்குங்க. இல்லை நான் சொன்ன மாதிரி தான் நீங்கள் என்கிட்ட திரும்பி சொல்லுங்கள், கப்பலை படித்து விமானத்தில் போக முடியுமா, இல்லை ஏரோநாட்டிக்கல் படித்து கப்பலுக்கு போக முடியாதுல்ல. ஆனால் சேஃப்டியை படித்து எல்லா இடத்துக்கும் போகணும். அதை தான் சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டுப்பான்னு சொல்கிறேன். சரி, இந்த சேஃப்டி எங்கெல்லாம் படிக்கலான்னாக்கா, இந்தியாவிலே முதலாக சேஃப்டிங்கிற கல்வியை அறிமுகப்படுத்தி அரசு பல்கலைக்கழக அங்கீகாரத்தோட இதுக்குன்னு ஒரு பிரத்யேகமான கல்லூரியை உருவாக்குனது தான் அந்த IIPHS காலேஜ் ஆஃப் சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டு. அதனால் நீங்கள் இங்கே தான் படிக்கணும்னா சொல்ல வரல, அதை சொல்லவும் மாட்டேன் எப்போவுமே. சேஃப்டிங்கிற கல்விக்கு இவ்வளோ மதிப்புரையாக தெரிஞ்சு எல்லாம் முன்னாடி போய் லண்டனில் படிக்கணும். ஆனால் இப்போ இந்தியாவில் படிக்கலாம். ஆனாலும் இப்போ இதே மாதிரி நல்ல நிறுவனங்கள் ஒரு 5-6 நிறுவனங்கள் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட், அதை சொல்கிறேன். உங்களுக்கு எங்கே வசதி வாய்ப்பு இருக்கும் அங்கே படிங்க. ஆனால் தரமான காலேஜில் சேஃப்டியை படிங்க. உதாரணமாக சென்னை அடையாரில் இருக்குது ரீஜனல் லேபர் இன்ஸ்டியூட், அங்கே படிக்கலாம். மும்பையில் இருக்குது சென்ட்ரல் லேபர் இன்ஸ்டியூட், அங்கே படிக்கலாம். அதே மாதிரி ரீஜனல் லேபர் இன்ஸ்டியூட் டெல்லி அண்ட் கல்கத்தாவில் இருக்குது ரீஜனல் லேபர் இன்ஸ்டியூட், அங்கே படிக்கலாம். இது சென்ட்ரல் கவர்மெண்ட். இது மகாராஷ்டிராவில் இருக்குது நேஷனல் ஃபயர் சர்வீஸ் காலேஜ், அங்கே படிக்கலாம். டேராடூனில் இருக்குது UPS யூனிவர்சிட்டி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் எனர்ஜி ரிசோர்ஸ், அங்கே படிக்கலாம். அங்கெல்லாம் பார்த்து 28-30 லட்ச ரூபா ஃபீஸு. அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னாக்க திருச்சி துவாக்குடியில் இருக்குது NIT, திருச்சியிலேருந்து தஞ்சாவூர் போகிறவில் இருக்குது திருச்சியில் NIT நேஷ்னல் NIT வாங்கல IIM, அது மாதிரி IIM IIT மாதிரி NIT நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இதோட பழைய பேர் பார்த்தீங்கன்னா ரீஜனல் இன்ஜினியரிங் காலேஜ், இங்கே படிக்கலாம். அல்லது கேரளாவில் கொச்சின் யூனிவர்சிட்டியில் படிக்கலாம். அல்லது திருச்சியிலேருந்து திருச்சி ஏர்போர்ட்லேருந்து புதுக்கோட்டை போகிறவில் இருக்குது IIPHS காலேஜ் ஆஃப் சேஃப்டி மேனேஜ்மெண்ட், இந்தியாவோட ஃபஸ்ட்டு சேஃப்டி காலேஜ். இது ஒரு பிரான்ச்சு சென்னையில் இருக்குது, இங்கே படிக்கலாம். இப்போ நான் சொன்ன எதுக்கும் IIPHS காலேஜ் ஆஃப் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் என்ன வித்தியாசம் அப்படின்னாக்க, மற்ற இடங்கள் இந்த சென்னை அடையாளம் இருக்கக்கூடிய ரீஜனல் லேப்னு சொல்லிட்டு, மும்பையில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் லேப்னு சொல்லிட்டு, டெல்லி கல்கத்தாலாம் பார்த்தீங்கன்னா ஒன்லி டிப்ளமோ கோர்சஸ் மட்டும்தான் இருக்குது. அதுவும் யார் படிக்கலாம், ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க முடியாது. நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கம்பெனி உங்களை ஸ்பான்சர் பண்ணணும், அப்போ தான் நீங்கள் படிக்கலாம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன அது டீட்டெயில்ஸ் இல்லை. இப்போ அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நேஷனல் ஃபயர் சர்வீஸ் காலேஜ் பார்த்தீங்கன்னா நாக்பூரில் இருக்குது. அங்கே B.Fire பேச்சுலர் ஆஃப் ஃபயர்னா 4 இயர்ஸ் கோர்ஸ் இருக்குது, அதை நீங்கள் படிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்க கொச்சினில் கேரளாவில் இருக்கக்கூடிய கொச்சின் யூனிவர்சிட்டியில் பிஎஸ்சி டிகிரி மட்டும் தான் இருக்குது சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டில், அதை படிக்கலாம். அல்லது திருச்சி துவாக்குடியில் இருக்குது NIT நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இங்கே ME இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மட்டும் தான் இருக்குது, அதை படிக்கலாம். அல்லது இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு சேஃப்டி காலேஜான இந்த கல்வியை அறிமுகப்படுத்திய IIPHS காலேஜ் ஆஃப் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் சென்னை திருச்சி ஏர்போர்ட்லேருந்து புதுக்கோட்டை போகிற வழியில் இருக்குது, சென்னையில் இருக்குது. இங்கே படிச்சிங்கனாக்க 10th முடித்தவங்க, டிகிரி முடித்தவங்க, டிப்ளமோ பண்ணவங்க, டிப்ளமோ அரியர் சொல்லுவாங்க, இல்லை டிஸ்கன்டினியூ பண்ணவங்க, இல்லை படித்து முடித்து வேலையில் இருந்துட்டு ஹையர் ப்ரொமோஷனுக்காக படிக்கிறவங்க, இப்படி எல்லாரும் படிக்கிற வகையில் சேஃப்டி சம்மந்தமான எல்லா கோர்ஸும் ஒரு சேஃப்டி காலேஜ் இருக்குன்னா அது IIPHS காலேஜ் ஆஃப் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் மட்டும்தான். இது பிரத்யேகமான காலேஜ், இல்லை வேறு கோர்ஸ்லாம் கிடையாது, ஒன்லி சேஃப்டி மட்டும்தான் இருக்கும். அதில் பிஎஸ், அதாவது டிப்ளமோ, PG டிப்ளமோ, BSc, MSc, MBA, அட்வான்ஸ் டிப்ளமோ, இப்படி எல்லா கோர்ஸும் இருக்கும். அதாவது 10th படித்தவங்களுக்கு 3 வருஷம் டிப்ளமோ கோர்ஸ் சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டில், +2 முடித்தவங்க 3 வருஷம் டிகிரி கோர்ஸ் BSc, பாலிடெக்னிக் பண்ணவங்க டைரெக்டாக BSc 2 வருஷம் படிக்கிற மாதிரி டேரக்ட் செகண்ட் இயரு. ஏற்கனவே நீங்கள் எனி டிகிரி பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் PG டிப்ளமோ, MBA, MSc இதில் படிச்சுக்கலாம். இல்லை நான் டிப்ளமோ டிகிரியில் அரியர்ஸ் வச்சுட்டேன், டிஸ்கன்டினியூ பண்ணிட்டேன்னா, டிஸ்கன்டினியூ பண்ணி 4 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சுன்னா நீங்கள் படிக்கிறது 1 இயர் டிப்ளமோ, அப்படி எல்லா கோர்ஸஸும் இங்கே இருக்குது. சரிங்களா? நான் இப்போ நிறையா சொல்லியிருக்கேன். என்ன சொன்னேன் அப்படின்னாக்கா, இந்த சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டு
படிப்பை வச்சு முன்னேறணும், படிப்பை வச்சு லட்சத்தில் சம்பாதிக்கணும், படிப்பை வச்சு தன் வாழ்க்கையை மாற்றணும். ஆனால் நான் சுமாராக படிக்கக்கூடிய மாணவன், ரொம்பலாம் என்கிட்ட அறிவு கிடையாது, அப்படி உள்ளவங்களுக்கு ரெண்டாவது வருஷமே மாறும். ஃபஸ்ட் இயர் முடிஞ்சு செகண்ட் இயர்லேயே இந்த ஸ்டைஃபண்ட் வாங்க போகிறாங்க இல்லையா, செகண்ட் இயர் நேராக ஜாப் ட்ரைனிங் போகும்போது அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை பார்த்தோன்னே இந்த பையன் நீங்கள் ட்ரைனிங் போயிடுவீங்க, போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா சேஃப்டி ஆஃபீஸர்னா இவ்வளோ மரியாதை ஜாபாக தெரிய ஆரம்பிச்சிடும். ரைட்டுங்களா? ஸோ இதை தாண்டி உங்களுக்கு நான் சொன்னேன், என்னை மட்டும் நம்பாமல். ஆனால் ஒன்று முக்கியமான விஷயம் ஒன்று, சேஃப்டி படித்தா லட்சத்தில் கோடியில் சம்பாதிக்கலாம், அதை மாற்று கருத்து கிடையாது. அதற்காக எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்குது சார், எங்கள் ஊருக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது, ரொம்ப தூரம் போக தேவையில்லை, அதனால் இந்த இன்ஸ்டியூட் சேர்ந்தேன், இந்த இன்ஸ்டியூட்டில் வந்து 10,000 5,000 ஃபீஸ் குறைவு சார் அப்படின்னு சேர்ந்தேன்னு சொல்லிவிட்டு ஒரு தரம் இல்லாத, முறை இல்லாத, அங்கீகாரம் இல்லாத, அடிப்படை கட்டமைப்பு இல்லாத, ப்ராக்டிக்கலுங்க தளவாடங்கள் இல்லாத, இப்படி அனுபவம் இல்லாத, இப்படி எதுவுமே இல்லாத சின்ன சின்ன இன்ஸ்டியூட்டில் சேர்ந்தீங்கன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு சேர்ந்த பணமும் வேஸ்ட் ஆயிரும், உங்களோட ஃப்யூச்சரும் ஸ்பாயில் ஆகிடும். நான் சொல்ல வேண்டியதை நான் சொல்லிட்டேன். புரியுங்களா? நாளைக்கு இன்னும் நீங்கள் இன்றைக்கி நான் சொன்னேன், தரமான காலேஜில் படிங்க, சேஃப்டி படித்தா எல்லா இடத்துக்கும் போகலாம், யாரோட தயவும் தேவையில்லை. லட்ச ரூபா சம்பளங்கிறது சாதாரண விஷயம். ஆனால் மற்ற படிப்பை படித்தா லட்ச ரூபாங்கிறது பெரிய குதிரை கொம்பு. மற்ற எந்த படிப்பை படித்தாலும், அதான் உதாரணம் சொன்னேன், கப்பலில் படித்தா கப்பல் மட்டும் தான் போக முடியும், வேணால் நீங்கள் மாற்றி சொல்லுங்கள், அப்போ ஏர்போர்ட் போகலான்னு. ஆனால் சேஃப்டி படித்தா ஏர்போர்ட்டும் போகலாம், கப்பலும் போகலாம், ரயில்வே மூலம் எங்கே வேணாலும் போகலாம். ஓகேங்களா? நான் சொன்னதை தாண்டி இன்னும் 1000 பேர் சொன்னாலும், 1000 கோர்ஸை பற்றி சொன்னாலும் கவர்ச்சி அட்ராக்ஷன்லாம் பார்த்து மயந்துறாங்க. இது உங்களுடைய ஃப்யூச்சர். இது வரைக்கும் எப்படி படிச்சிங்களா, 10th வரைக்கும் +2 எப்படி படிச்சிங்களா அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ படிக்க போகிற இந்த 3 வருஷம் படிப்பு இல்லை 5 வருஷம் படிப்பு, இதுதான் ரொம்ப கவனமாக தேர்ந்தெடுத்து படிக்கணும். உங்களுக்கு முன்னாடி படிச்சுட்டு கஷ்டப்படுறாங்கல்ல, அந்த கஷ்டத்தை பார்த்து எதனால் இந்த கஷ்டம் தெரிஞ்சுக்கணும். என்ன காரணம்னா அதெல்லாம் வந்து ஒரு துறையில் வேலை கிடைக்கக்கூடாது, இது பல துறையில் வேலை கிடைக்கக்கூடாது. அது மட்டும் போதாது, நம்ம சிங்கிள் டீ குடித்தாலும் நல்ல கடை தேடி குடிப்போம். சிங்கிள் டீ எப்போது அந்த டீ வந்து உடம்புல 3 மணி நேரம் தான் இருக்கும். ஆனால் நீங்கள் படிக்கிற படிப்பு 7 தலைமுறைக்கு இருக்கும். இப்படி டீக்கே நல்ல கடை தேடும்போது 7 தலைமுறை உங்களுக்கு 7 தலைமுறை வழிநடத்தி போகக்கூடிய கல்வியை என்ன பண்ணணும், நல்ல கல்லூரியில் படிக்கணும். நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல என்ன காரணம்னா, ஒரு தடவை நீங்கள் நல்ல கல்வியை படிச்சிங்கன்னா 7 ஜென்மத்துக்கு நீங்கள் கீழே இறங்க முடியாது. அதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னாக்க, டாக்ஸி டிரைவரோட பையன் கலெக்டர் ஆகும், ஆனால் கலெக்டரோட பையன் டாக்ஸி ஓட்ட மாட்டான். செருப்பு தைக்கிற பையன் பொண்ணு டாக்டர் ஆகும், ஆனால் டாக்டரோட பொண்ணு செருப்பு தைக்காது. இதுதான் என்ன காரணம், செருப்பு தைச்சிட்டே இருக்காரு. ஒரே ஒரு முறை தலைமையில் ஒரு பொண்ணு ஒழுங்காக படிச்சு வச்சு டாக்டர் ஆயிடுச்சு. அவங்க வீட்டில் யாரும் செருப்பு தைப்பாங்களா? இதான். டாக்ஸி ஓட்டிகிட்டு இருக்காரு, அவங்க பையன் கலெக்டர் ஆகிட்டான். அந்த கலெக்டரோட பையன் டாக்ஸி ஓட்டுவானா? ஓட்ட மாட்டான். அவர் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்காரு, அவர் பையன் போலீஸ் IPS ஆகிட்டான், அவர் பையன் ஆட்டோ ஓட்டுவானா? ஓட்ட மாட்டான். என்ன காரணம், அந்த தலைமுறையில் அந்த குடும்பத்தில் ஒரு முறை ஒழுங்காக படிச்சுட்டானா அதுக்கப்புறம் 7 தலைமுறை நல்லாவே படிச்சு வருமா. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் உங்களுடைய உயர்கல்வி தான் உங்களுடைய எதிர்காலம். அதனால் நல்லா எது உண்மை எது பொய், அதனால தான் சொன்னேன், நான் சொன்னதை கூட நம்ப வேண்டாம், உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டுப்பார். நான் ஏன் சொல்கிறேன், அது மட்டும் இல்லை, நாங்கள் தான் இந்த IIPGS காலேஜ் ஆஃப் சேஃப்டி மட்டும் தான் இந்தியாவில் இந்த கல்வி அறிமுகப்படுத்ததுனால எங்கிட்ட சேருங்க. அது வந்து வியாபாரம், அது வல்லாரலையை விற்கிறது, இது வந்து வழிகாட்டுறது. இங்கே படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இங்கே இந்த கோர்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறேன். நீங்கள் நிறைய படிச்சுன்னா எங்கள் இதில் NIT திருச்சியில் ஜாயின் பண்ணிங்க, கொச்சின் யூனிவர்சிட்டியில் படிங்க, இல்லை மற்ற இடம் சொன்னீங்களா அங்கெல்லாம் படிச்சுக்கலாம். ஓகேல, மறந்துடாதீங்க. உயர்கல்வியை தேர்ந்தெடுக்கும் போது நல்லா தெரிஞ்சு புரிஞ்சு தேர்ந்தெடுங்க, இல்லைன்னா உங்களுடைய சீனியர்ஸ் கஷ்டப்படுற மாதிரி அந்த கஷ்டத்தை நம்மளும் அனுபவிக்க வேண்டிய சூழல் வரும். ஏன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். இப்போ அவ்வளோ வந்து உங்களுக்கு நல்ல இப்போ உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப பிரைட்டாக இருக்கீங்க, புரிஞ்சுக்கிறதில்ல. உங்கள் மார்க்கோ உங்கள் நாலேஜோ தேவையில்லை. சாதாரண தமிழ் மீடியம் படித்த கிராமத்து மாணவனு கூட 10 கலெக்டருக்கு நிகராக சம்பளம் வாங்கலான்னா, உடனே ஜாபுக்கு போகலான்னா, கல்வியை வச்சு கோடியில் சம்பாதிக்கணும்னா சேஃப்டி தான் இன்றைக்கி இருக்கும் அற்புதமான படிப்பு. யார்கிட்ட வேணால் கன்ஃபார்ம் பண்ணிங்க. மறக்காமல் இந்த மாதிரி கல்வி தேர்ந்தெடுத்து படிங்க, தரமான காலேஜில் படிங்க. ஆல் த பெஸ்ட்.